ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸில் பேரி பிரிட்சன் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அங்கே ஒரு குண்டு பேரி நின்றுருக்கான். ஐயோ சொன்னதும் வரானே, என்ன பண்ணுறது? சரி வாங்க அந்த பாத்ரூமில் போய் உட்கார மாதிரி உட்காந்துக்குவோம். அவன் போகிற வரையும் இப்படி உட்காந்துக்குவோம். இப்போ என்ன பண்ணுறது? அங்கே ஒரு அக்கா போயிட்டுருக்காங்க. அந்த அக்கா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இந்த கேம் விளையாண்டுருப்பாங்க போல். அவங்க கூடயே போவோம் வாங்க. அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறீங்க? இந்த தொட்டு இப்படி உள்ளே போகணுக்கா. ஐயோ உள்ளே ஏதோ ஆபத்து இருக்குக்கா. நம்மளுக்கு முன்னாடி அந்த அக்காவையே அனுப்பி விட்ருவோம். அக்கா போங்கக்கா. அக்கா என்னக்கா சீக்கிரம் வர மாட்டேங்கிறீங்க? வாங்கக்கா. இருங்க கைஸ், அந்த அக்காவுக்காக வெயிட் பண்ணுவோம். தான் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டாங்க. அவங்களே ஃபஸ்ட்டு முன்னாடி போவோம். சரி வேணா நம்மளே முன்னாடி போவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னாடி போய் என்ன இவ்வளோ பெரிய புள்ளியாக இருக்குது, எப்படி போகுது? ஜம்ப்பு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே போய் இங்கே ஒரு ஜம்ப்பு. இதுக்கப்புறம் எப்படி போகுது? இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை எடுத்து நம்ம இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இதை எடுத்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே டக்கு டக்குன்னு வந்துட்டோம். இங்கே ஒரு சுத்தியில் இருக்குது. இதை வச்சு மனுஷங்களெல்லாம் அடிக்க முடியுமா? அந்த அக்கா வரட்டும், அந்த அக்காவை அடிப்போம் வாங்க. கைஸ், அந்த அக்காவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த அக்கா வரவே இல்லை. சரி வாங்க நம்ம இது வழியாக உள்ளே உடச்சிட்டு உள்ளே போயிடலாம். அங்கே கைஸ் இங்கிட்ட என்ன? ஐயோ குண்டு பாரு இங்கே தான் நிற்கிறான். ஸோ என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியாமல் அந்த பட்டன் டக்குன்னு அழுத்திட்டு நம்ம அந்த படிக்கிட்டு வழியாக ஓடிடுவோம் வாங்க கைஸ். அவன் பார்த்துட்டான். சச்சோ போச்சு நம்மளுக்கு பிடிக்க போகிறான். இல்லை தப்பிச்சு ஓடிடுவோம் வாங்க கைஸ். இந்த படிக்கட்டு வழியாக போயிட வேண்டியதான். இங்கேருந்து ஐயோ அந்த கம்பி, ஒரே ஒரு கம்பி தான் இருக்குது. பார்த்து ஜம்ப். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ எங்கள் நண்பன் என்று மறைந்த நாள். மறுபடியும் ஓடாமல் போவோம் வாங்க காசு. இந்த படிக்கட்டு வழி இந்த தடவை வச்சு ஒழுங்காக போயின்னு இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட மாட்டல. இந்த வழி அவுட் ஆகாமல் விளாண்டுருக்கோம். அவுட் ஆகிடக்கூடாது. வந்துட்டோம். இங்கேருந்து எப்படி போகிறது? நம்மளுக்கு பின்னாடி யாருமே வரல கைஸ். சரி வாங்க போவோம். இந்த கம்பி வழியால் தான் போகணும். பார்த்து போகணும் கைஸ். ஆனால் இது வழியாக போயிட்டே இருப்போம் வாங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணணுமா? சரி இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. யாரோ வராங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அவங்க நம்மளை காப்பாற்றலாம் வரல. அவனுங்களும் நம்மளை மாதிரி பிளேயர் தான். இருங்க அவன் வந்ததுக்கப்புறம் இவன் மேலேயாச்சும் அந்த சுத்தியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவன் மேலே அடி விழுக்குதான்ட்டு. இருங்க இங்கே போய் வெயிட் பண்ணுவோம். தலைவரே வாங்க சீக்கிரம், உங்களுக்கு ஒரு அட்டாக் இருக்குது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். அதாவது நான் 7 எண்டுக்கு போயிருக்கலாம். இவனுக்கு கடைசியில் இவங்க மாட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இந்த தடவையாச்சும் அவங்க தப்பிச்சிடணும். யாரும் வம்பு தும்புக்கும் ஆனால் நம்ம தப்பிச்சா போதும் கைஸ். ஒரு தடவை யாரையும் அடிக்கணுங்கிற முடிவில் இருக்கக்கூடாது. இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு அட போச்சு. மறுபடியும் இந்த இடத்துல தான் கைஸ் மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு. இருங்க கைஸ், இந்த தடவை ஒழுங்காக குதிக்கிறேன் பாருங்கள். ஜம்ப் அட மறுபடியும் போச்சு. பிடிச்சிட்டான். இருங்க கைஸ், இந்த தடவை ஒழுங்காக ஜம்ப் பண்ணிடணும். கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். அவன் பிடிக்கிறதுக்குள்ளே அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அங்கே ஜம்ப் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஒரு இன்ச்சில் வந்துட்டோம். நாங்கள் இதுலேருந்து யார் வம்பு தும்புக்கும் இனிமேல் போகக்கூடாது கைஸ். வாங்க இது வழியாக போவோம். ஓ நம்மக்கிட்ட கத்தியெலாம் இருக்கா? அந்த கத்தி எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் எவனாச்சும் வந்தானா அடிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அடித்தோம்னா நம்ம தான் மாட்டிக்குவோம். அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணு மேலே டெஸ்ட் பண்ணலாமா? வேணாம் கைஸ், ஏற்கனவே நம்ம அடி வாங்கினதுலாம் போதும். அங்கே போவோம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு.
நிறைய பேர் இதுக்கப்புறம் வராங்க. அவங்களெல்லாம் இந்த பேர் துரத்த மாட்டேங்கிறான், நம்மளை மட்டும் துரத்திக்கிட்டு இருக்கான். இது ஒரு அந்த பட்டன் அழுத்தினால தான் இதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். அப்புறம் இங்கே ஒரு வழி இருக்குது. இன்னும் பாத்ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு சவால் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். அது எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். நம்ம வீடியோவில் மைன்கிராஃப்ட் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பாலம் உடஞ்சிருக்கே பெருசாக, எப்படி போகிறது? பரவாயில்ல, போயிடுவோம் கைஸ். எப்படியாச்சும் போயிடணும். டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டோம்னா போயிடலாம். இங்கே ஒரு போலீஸ் இருக்கான். போலீஸ் இல்லை கைஸ், மனுஷன் தான். யாரும் அடிக்கிறது என்னவே எடுக்குதா? வாங்கடா இந்தாடா. அவனே விழுந்துட்டான் கைஸ். இங்கே ஒரு அக்கா வராங்க, அவங்கள அடிக்கலாமா வேணாவா? அடிப்போம். முடிச்சு கட்டுறதா இருக்கணும். அந்த அக்கா என்கிட்ட நல்லாவே அடி வாங்குறாங்க. போடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் அவங்களுக்கு. இன்னும் ஏதோ சீல்டு மாதிரி பயன்படுத்திட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், அவங்கள முடிச்சு கட்டியாச்சு. வாங்க போவோம். அடுத்து இருக்கிற சேலஞ்சை பார்க்குறக்குள்ளே இவங்க வேறு வந்துடுறானுங்க. நானே 7 போயிட்டு இருந்தேன், யாரையும் அடிக்க வேணான்ட்டு. இவங்களாம் வந்து அடி வாங்குறானுங்க. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஏதோ ஒன்று ஆபத்தாக பாருங்கள் கைஸ். நான் ஆபத்தாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன், அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த அவன் தான், அதே போலீஸ் தான். அவனே சேர்த்து நான் சொன்னேன்ல, அவனே அந்த பாறையில் உருண்டு செத்துட்டான். இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வேந்ததான். ஐயோ சொல்லி வாங்கிங்களா, அதுக்குள்ளேயும் நம்மளையே முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் டக்குன்னு ஓடிடணும் கைஸ். ஒரு இதுக்கு போகிறதுக்கு தான் அந்த டைமிங் கரெக்டாக இருக்குது. இந்த அக்கா நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இங்கிட்டு போயிடுவோம், இங்கிருந்து அந்த சைடு போயிடுவோம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஏணி இருக்குது, இது வழியாக டக்குன்னு போயிடுவோம். அது வார இதுக்குள்ளே வந்தாலும் என்னது ஏதோ சத்தம் கேட்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறான் போல. நேராக கேட்டு மூடி இருக்கு, நம்மளை லாக் பண்ணி அடி வாங்க வைக்கலான்னு பார்க்குறேன். இந்த வழியில் இது திருப்பணுமா? திருப்புனா இங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வழியாக டக்குன்னு போயிடணும். வேறு பின்னாடியே தளர்த்திட்டு இருக்கான். இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறணும் போல். அவன் தளர்த்திட்டு அதை நிறுத்திட்டான். இது வழியாக டக்குன்னு போயிடணும் கைஸ். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இந்த சைடு போகணும்னு போட்டுருக்காங்க. வழி ரொம்ப ஆபத்தாக இருக்குது கைஸ். டக்குன்னு போயிடணும். நம்ம மேலே ஏற்றினாலே ஏறி இது வழியாக மேலே போயிடுவோம். எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் கைஸ். இங்கே ஒரு ஜூஸ் வச்சுருக்காங்க, அந்த ஜூஸ் குடிக்கலாமா? எனர்ஜி ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். இங்கே என்னடா ஏதோ பவர் இருந்துச்சுல கைஸ். முன்னாடி பெரிய பள்ளமாக இருக்குது போல். எதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோ, எவனாச்சும் வந்தாலும் வந்துடுவான். என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகுது? இந்த பள்ளத்தில் நம்மளால் சாதாரணமாக தாண்ட முடியாதுங்கிறதுனால இந்த ஜூஸ் கொடுத்துருக்காங்க போல். எனக்கே தெரில கைஸ், எப்படி என்கிட்ட இவ்வளோ பெரிய கத்தி வந்துச்சு. இது நார்மலான கேம்லேயே கொடுப்பாங்களா இல்லை எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்சால் நானும் பார்க்குறேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இந்த இடத்த விட்டு இந்த இடம் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். இது கொஞ்சம் கேப்பு கம்மி தான். என்னடா அது ஆப் விட்றான்? இந்த ஏணி வழியாக ஏறிடுவோம். இன்னொரு ஏணியா? எத்தனை ஏணியில ஏறுவாங்க? கீழே போகிறான், மேலே போகிறான். அடுத்து இங்கே கேட்டை மூடி வச்சுருக்காங்களே, எப்படி போகிறது? ஏதாச்சும் வழி இருக்கும், கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும். இந்த ஏணி வழியாக போக முடியும்னா அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சு. இங்கே ஏதோ ஸ்டோரேஜ் இருக்கலாமா? இது லிவர் அழுத்தணும், இந்த பட்டன் அழுத்தணும் போல கைஸ். இந்த ஏணியை எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இருங்க, அந்த சைடு ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஏணியை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே ஃபைண்ட் அ லேடர்,
ஓ அந்த ஏணி எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் வைக்கணும் போல். வாங்க வச்சு மேலே ஏறி போயிடலாம். டக்குன்னு இந்த ஏணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு இன்னும் எத்தனை சேலஞ்சு தான் இருக்குன்னு தெரில, போய்கிட்டே இருக்குது. இங்கே வந்தால் இது எடுக்க சொல்கிறாங்க, அங்கே வந்தால் அதே எடுக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது கைஸ். இது இப்படி கீழே இப்படி வச்சா விழுக மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. ஐயோ எப்படி இது வைக்கிறது? ட்ராப்புன்னு கொடுத்தா விழுக மாட்டேங்குது, எப்படி எப்படி வைக்கிறதுன்னு தெரில கைஸ். பார்த்தீங்களா ஒன்றும் கையிலே தான் இருக்குது. ட்ராப்புன்னு கொடுத்தா கைக்கே தான் வந்துடுது. ஓ இப்படி கீழே பார்த்து கொடுக்கணும் போல். வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுருவோம். இங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். அப்போ தான் ஏறக்கு ஈஸியாக இருக்கும். விழுங்க மாட்டேங்குது. இல்லைங்க இப்போ மேலே பார்த்து இப்படி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் மேலே பார்த்து வயசு இப்படி இப்படி வச்சு இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதை ஏனையை கரெக்டாக பிடிக்கணும். அந்த கேப் இருந்தாலும் அது வழியாக பிடிச்சிடும். அப்புறம் இங்கே இப்படி வாங்க கைஸ், நம்மளால் போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. பயங்கரமாக காற்றுலாம் பயங்கரமாக அடிக்குது. இந்த காற்றை தாண்டி தான் போகணுமா? போச்சு, மறுபடியும் வந்திருக்கோம். மேலே இன்னும் கொஞ்சம் சேலஞ்செல்லாம் சரி, அதுக்கு முன்னாடி இது வழியாக போவோம். போயிரு இது வழியாக ஓடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ ஒரு ஓரத்தில் நின்றுருந்தோம். காற்று மட்டும் கொஞ்சம் வேகமாக அடிச்சுருந்துச்சுன்னா அந்த ஓரத்துலேயே அடுத்து என்ன இருக்குன்னு தெரில. நமக்கு பின்னாடி வந்து யாரையுமே காணணும். நம்ம மட்டும்தான் முன்னாடி போகிறோமா இல்லை எல்லோரும் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்களான்னு தெரில. இந்த ஃபேன் வழியாக மேலே போவோம். ஆனால் கீழே தான் நிறைய முள்ளு செடியெலாம் இருக்கு. முள்ளை தாண்டி ஜஸ்ட்டு வந்துட்டோம். க்ளோஸ் த வால்ஸ். இருங்க கைஸ், வால்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன்னு. இப்படியோ 3 வால்ஸு க்ளோஸ் பண்ணிட்டேன். மேலே போனோம்னா அந்த கேஸ் இருக்காது. இது வழியாக போயிடுவோம். இந்த சைடு இதுக்கு கத்தி எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். எங்கேயோ சவுண்டு கேட்குது. எவனோ வந்துட்டான் நம்ம பக்கத்தில். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. இது கரெக்டாக இருக்கும். இப்படி இது வழியாக போவோம். இந்த சைடு திரும்பணும்னு இருக்காங்க. ஆனால் காற்று அடிக்குது. என்ன ஆபத்தை வச்சுருப்பாங்கன்னு தெரியல. போவோம். டே என்னடா சொல்லாமல் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. கரெக்டாக ஜம்ப் பண்ண மாட்டேங்குது கைஸ். எடுத்துட்டேன். இருங்க கைஸ் வரேன். நிறையா ட்ரை பண்ணிட்டேன், போகவே முடியல. கைஸ் இந்த இடம் கண்டிப்பாக போவோம். போச்சு தடவை போயிட்டே இருக்கேன். தடவை கரெக்டாக போயிடுவோம். இப்போ ஒரு ஜம்ப்பு கரெக்டாக அந்த எல்லோ லைன் கிட்ட ஜம்ப் பண்ணணும். வாங்க மறுபடியும் ஜம்ப்பு மறுபடியும் அந்த எல்லோ லைன் கிட்ட ஜம்ப்பு. இங்கே ஒரு ஜம்ப்பு. இந்த லாஸ்ட் இதில் தாங்க கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சின்னது தான். அங்கங்கே ஏணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி போகுது? இங்கேருந்து எப்படி இந்த இடத்துல போயிடுவோம். ப்ளஸ் நம்ம கத்தி வச்சுருக்கிறது நல்லதாக போச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளே அடிக்கிறாங்க. எல்லாம் கூட்டமாக வந்து அடிக்கிறாங்க கைஸ். அந்த ஒரு போலீஸ்காரன் தான் நம்மளை ரொம்ப டார்ச்சர் இருக்கும். இது யாரா கிச்சனில் யாரோ இருக்காங்க. இவங்ககிட்டருந்து கைஸ் இது அந்த குண்டு பாரி தான். காஸ்டியூமை மட்டும் வேறு மாதிரி போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த குண்டு பாரி தான். ஐயோ இந்த கன் எடுத்துக்கணும். இந்த கண்ணு தான் அப்படியே நம்மளை அடித்தானுங்க பார்த்தீங்களா. அவனுங்கெல்லாம் இந்த கேம் நிறைய தடவை விளாண்டு முடிச்சிருப்பாங்க போல. அதனால் அவங்களுக்கு கண்ணு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம இதுலேருந்து ஒரே தக்காளி பழம் அந்த மாதிரி தான் இந்த வச்சு எப்படி அடிக்கிறது. அவன் நம்ம மேலே முட்டையாக தூக்கி அடிக்கிறான்.
என்னென்னமோ தூக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்துலேருந்து அடிப்போம், அப்போ தான் அவன் கதையை டோர் ஓப்பன் எதுக்கோ நம்மக்கிட்ட கன்று இருக்குது. யாராச்சும் இனிமேல் நம்மக்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா கன்று எடுத்து போட்டுற வேண்டியதான். ஆனால் அந்த கன்னுலேருந்து தக்காளி பழம் வாழைப்பழம் தானே வருது. இதுலேருந்து எப்படி இங்கே போகணுமா? எப்படி போகிறது? ஜம்ப் பண்ணணுமா? ஐயோ என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. என்னை எப்படி ஊழிருக்கேன்? டே பார்த்துட்டா. ஐயோ போச்சு போச்சு போச்சு, கீழே உலக போகிறேன். கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் எப்படி வந்து தெரில. சரி வாங்க இந்த ஏணி வரையே ஏறிடுவோம். ஒரு நிமிஷத்தில் பயத்தை காமிச்சிட்டாங்க. எக்ஸிட். இப்போ நம்ம தப்பிச்சு போகிறோம். என்னடா தப்பிச்சு போகிறோன்ட்டு ஃபேன் கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்ருக்கீங்க. இன்னும் எத்தனை சேலஞ்சராக இருக்குது? ஓ மேலே லேசர் லைட் இருக்குது. போச்சு. இங்கேருந்து ஒழுங்காக தப்பிச்சிடணும். இப்படி தப்பிக்கிறேன்னு பாருங்கள். மறுபடியும் லேசர் லைட். இந்த தடவை கரெக்டாக தப்பிச்சிடுவோம் கைஸ். என்னை நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த லேசர் லைட் போய் அப்படியே மூவ் பண்ணால் மட்டும் போதும் போல கைஸ். இங்கிட்ட இருந்து இது மட்டும் இதுதான் லாஸ்ட்டு. இது மட்டும் எங்கே என்ன இங்கே கொண்டு வந்து விட்டாங்க? ஓ அடித்த காற்றுல நம்ம இங்கே வந்துட்டோம் போல். புயல் மாதிரி அடிக்குதுல்ல காற்று. இங்கே எப்படி போகிறது? இங்கே எக்ஸிட் அங்கே இருக்குது. ஆனால் எப்படி போகிறது? மேலே ஏணி இருக்குது. ஏணி வழியை ஜம்ப் பண்ணி போகணுமோ? இந்த பட்டன் அழுத்தினா ஓ அந்த கட்டையை தூக்கிட்டு போய் வச்சு அந்த சைடு போகணும் போல் கைஸ். எனக்கெல்லாம் ஒரு கட்டையாக போதும் கைஸ். இப்போ பாருங்கள் நான் எப்படி போவேன். என்னோடய ஐடியாவை பார்க்குறீங்களா? என்ன பாதிக்கு மேலே காணா. சரி அப்படி எடுக்கிறது வந்துட்டோம். இது எப்படி எடுத்தால் போச்சு கீழே வந்துட்டோம். அழகாக 7 நம்ம பாட்டுக்கு 2 கட்டையை எடுத்துகிட்டு வந்து வச்சு போயிருக்கலாம். நான் தான் தேவையில்லாமல் ஒரே கட்டையிலே போகிறேங்க பாருங்கள் அப்படின்ட்டு கட்டையை வீணாக்கிட்டேன். இதுங்க 2 கட்டையை எடுத்து இப்படி கீழே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். இங்கே இந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுருவோம். கட்டையை வச்சுட்டு இன்னொரு கட்டையை தூக்கிட்டு அந்த சைடு போகணும். இந்த கேம் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. இந்த சைடு ஓ எக்ஸிட் வந்துட்டோமா? என்ன ஹார்ட் குறையுது? அவன் தான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த போலீஸ் மட்டும் முடிச்சுட்டா போகணும். போலீஸ் மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி கேமை முடிச்சனால அவனுக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க. அதைய வச்சுட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்கே காணோம்? அந்த மேலே இருக்கான் பாருங்க கைஸ். மேலே இருக்கான், நல்லா உயரத்தில் இருக்கான். சரி அவனோட போனோம்னா கதை சாப்பிட்டு அப்புறம் இப்படி வரும். இது இங்கே இருக்கணா? எத்தனைடா வச்சுருக்கீங்க நம்மளுக்கு? அவனை மட்டும் தாண்டி போயிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். ஓ கவலைப்படாதீங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேமரா இருக்குது. கேமராக்கு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம். கேமரா கேமரா ஹலோ கேமரா. அலப்பறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருந்து தப்பிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராலையும் தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேன்னு இருக்குது ஜீப்பு. இது ஜீப் எடுத்துகிட்டு தப்பிக்கணும் மாட்டிருக்கு. வாங்க வாங்கன்னு போயிடுவோம். இன்னும் வேறு ஒன்றாச்சும் பின்னாடி இருந்து வர முடியும். இந்த இடத்த காலி பண்ணோம். கேட்டெல்லாம் அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம அடித்த கேட்டு எங்கே வந்து விழுந்துருக்குன்ட்டு. கத்தி வாங்க வேகமாக போவோம். இந்த சைடு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது போல். இதோட கேம் முடிஞ்சா இல்லை ஒன்றும் இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்களா நம்ம ஸ்கிட்ட வாங்கிட்டோம்.
பார்த்தீங்களா என்னது இங்கிட்ட வழியை காணா சச்சோ இதுக்கப்புறம் எப்படி போகுது நிறுத்து என்ன வயசு இந்த வழியை காணும் அதுக்கு மேலே போனால் கீழே விழுந்துருவாங்க மாட்டுக்கா அப்போ எப்படி போகுது அங்கே ஏணிலாம் நிறையா இருக்குது அது வழியாக போயிட வேண்டியதான் மேலே எப்படி இங்கே யாரோ தூரத்தில் வராங்களே யாரோ வர மாதிரியே இருக்குது சரி விடுங்க எப்படி ஜம்ப் பண்ண முடியல அப்புறம் எப்படா நான் இங்கேருந்து தப்பிப்பேன் சச்சோ மூளை யூஸ் பண்ணணும் போல அந்த இந்த சமயம் நான் தூரத்தில் யாரும் வராங்கன்னு நினச்சேன் ஜெயிச்சிட்டான் எப்படியும் அவனை நம்ம ஜெயிச்சது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஆனவனா வந்து நம்மளே அடிச்சிருக்கான் ஜீப் இப்படி நிப்பாட்டினா எப்படி ஐடியா ஜீப் வழியா மேலே போய் எங்கடா வழியை காணோம் இங்கே இருக்கா இந்த வழியா இப்படி வந்து இந்த வழியாக இப்படி போய் அதுக்கப்புறம் இந்த ஏணி வழியாக போகணும் எத்தனை ஏணி தான் ஒன்று வச்சுருக்கேன் எங்கள் தெரியல வாவ் ஹெலிகாப்டர் வழியாக தப்பிச்சிட வேண்டியதான் ஆனால் ஹெலிகாப்டரில் ஸ்டேரிங் எதையுமே காணுமே எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவோட எண்டு பண்ணுறோம் அதுக்காக லைக் பண்ணுறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நம்மளுக்கும் போலீஸோட அட்ரஸ் கொடுத்துட்டாங்க இனிமேல் நம்மளும் போலீஸ் தான் இதில் எங்கே நம்மளோட மூஞ்சியை மட்டும் எங்கேயுமே இருக்கல கைஸ் வெளியே போய் பார்ப்போம் கைஸ் இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பாய்